ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் ஏன் வந்து இப்போ கன்டினியூஸா 3 டேஸ் சம்திங் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதேபோல நான் பிரேக் அவுட்ன்னு சொல்லியிருந்தேன். அது பிரேக் அவுட் ஆச்சா? இல்லையா? இல்ல அது ஃபேக் பிரேக் அவுட்டா? அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ஏன் முக்கியமா ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ என்னன்னா, லைக் நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேன் கிராஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அகமதாபாத்ல வந்து பிளேன் கிராஷ் ஆச்சுல்ல. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸா இருக்கு. ஸோ இத பொறுத்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சு. இது ஒரு நியூஸ் ட்ரிகர் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலும், ஈரானும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த யுரேனியம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததா, இஸ்ரேல் வந்து ஈரான் மேல வந்து ஒரு வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வார் டிக்ளேர் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் சரி, இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டு இன்னும் கீழ இறங்குச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் வார் டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்து இந்த முஸ்லிம்ஸ் கண்ட்ரீஸ் அப்புறமேட்டு சைனா ஆ அப்படின்றவங்கலாம் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா, அவங்கலாம் வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு வந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா அப்புறமேட்டு அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஆ வேர்ல்டு லெவல்ல எதனா எஸ்கலேட் ஆகுமா? இல்லன்னா இந்த மிடில் ஈஸ்ட் அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கூட்டு சேர்ந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா மாறுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட் அப்படியே ஒன் பை ஒன் அப்படி இறங்கிட்டு வருது. ஸோ இது எப்போ இப்படி பிரேக் ஆயிட்டு மேல போகும் அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. அதுவும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஐ, டிஐலாம் இருக்காங்கல்ல, இந்த எஃப்ஐஐலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, கேஷ் மார்க்கெட்ல, ஃபியூச்சர்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளேன் கிராஷ், இஸ்ரேல் ஈரான் வார், அதுக்கப்புறமேட்டு இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகுமா, இன்னும் பெரிய லெவல்ல ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டென்ஷன் இருக்கு. அதனாலேயே வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் அந்த பிரேக் அவுட் அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்ல, இந்த நிஃப்டி பிரேக் அவுட்டா, பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ம். ம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நான் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க சொல்லியிருந்தேன்ல, இது பிரேக் அவுட் ஆகுதா, ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கல்ல, இது பிரேக் அவுட் ஆகுமா, ஆகாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு அப்படியே என்ன ஆச்சு, அப்படியே இப்படி 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 மேல வர மாரி வந்து, அப்படியே வந்து இங்க கீழ டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது டவுன்ல இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான் இது. ஸோ இது இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி மேல வந்து இப்படி மேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி நடக்கல. மார்க்கெட் இப்படி வந்து அப்படியே இப்படி கீழ வந்துருச்சு. ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்படி வந்துட்டு இப்படி வந்துருச்சு. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஆ சரிங்க. இதுல பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது ஆக்சுவலி ஒரு பிரேக் அவுட் மாரி தான் நடந்திருக்கு. ஆனா இது வந்து ஒரு கரெக்ட்டான பிரேக் அவுட் இல்ல. ஃபேக் பிரேக் அவுட். இது இப்படி வந்துட்டு அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்களா? அப்படியே கீழ. அப்படியே டிராஸ்டிக்கா கீழ விழுந்திருக்கு.
ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, இதோட ஹைய நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஹைய நோட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட். ஓகே. ஸோ இதோட ஹைய நோட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்றோம். ஏன் வெயிட் பண்றோம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இப்படி இப்படி போகுதுல்ல, இது இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைய கிராஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஹைய வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? என்ட்ரி குடுக்கணும். நம்மளோட என்ட்ரி அங்க தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஏன்னா, இப்போ இந்த ஹை இருக்கா? இந்த ஹைய இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இது எப்ப மேல வரும் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹேவ் டூ வெயிட். ஓகே. ஸோ இதான் பிரேக் அவுட். நான் பிரேக் அவுட் அப்படின்னு நெனச்சேன். பட் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கு. ஸோ இதோட ஹைய கிராஸ் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா இது மேல போகும். இது ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. இப்ப நிஃப்டி என்ன ஸ்டேட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஸ்டேட்ல இருக்கான் நிஃப்டி எங்க இருக்கான்? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரேக் அவுட் வந்து கீழ போற மாரி இருக்கு. இது ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது கீழ போகுதா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெரி சிம்பிள். ஓகேங்களா? இதான் இதோட லோ. ஓகேங்களா? இந்த கேண்டில் எங்க இருக்கான் பாருங்க. ஸோ இந்த லாஸ்ட் டே கேண்டில் இருக்குல்ல, இத இத பிரேக் ஆயி குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இத இது பிரேக் ஆயிட்டு இப்படி வந்துச்சுன்னா, கீழ டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இது டவுன்ல தான் போகும். இன்கேஸ் இதுல இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் சிம்பிள். இன்னும் இன்னும் என்ன பண்ணுங்க, இதோட ஹைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நோட் பண்ணிட்டோமா? இப்போ இதிலிருந்து இப்படி 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 ஆடிட்டு இப்படி மேல போச்சு அப்படின்னா, நம்ப இந்த இடத்துல என்ட்ரி குடுக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்படி கீழ வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். என்ன சொன்னேன், இங்க இதோட லோவ நோட் பண்ணிக்கணும், ஹைய நோட் பண்ணிக்கிட்டோம். இத தாண்டி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத தாண்டி மேல போச்சுன்னா, இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படி 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 போயிட்டு இருக்கும். இல்ல இப்படியும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான். இத வச்சு தான் நம்ம ஆ ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எஃப்ஐடிஐலாம் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ எஃப்ஐஐ எவ்வளோ ஃபியூச்சர்ஸ்ல வாங்கியிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூசுவல் தெரியும். கால்னா மேல போகும், புட்டுனா கீழ வரும். ஓகேவா? ஸோ கால்னா எப்படின்னா, மார்க்கெட் மேல போகும்போது வேல்யூ மேல போகும். புட்டுனா மார்க்கெட் கீழ வரும்போது அதோட வேல்யூ கீழ இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஓகே. இது என்னைக்கு 28 மே. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் முன்னாடில இருந்தே பார்ப்போமே. ஸோ 28 மே 28 மேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து எவ்வளோ வித்திருக்காங்க? -2.63 லேக் வந்து வித்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால வந்து வித்திருக்காங்க. அப்புறமேட்டு வந்து புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, -2.85 அதையும் வித்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்தத. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி வியூ எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க புல்லிஷ் அப்படின்னு சொல்லி வியூ எடுத்திருக்காங்க. அப்படின்னா, அவங்க நெறைய புட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அத வித்திருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டே மட்டும் பார்ப்போம். நம்ப லாஸ்ட் டே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது லாஸ்ட் டே என்ன என்ன சொல்லுது இந்த சார்ட் எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி ஜூன். அன்னைக்கு வந்து எஃப்ஐஐ கால் சேஞ்ச் வந்து 5.074 வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிளஸ்ல இருக்காங்க. அதாவது வாங்கி வச்சிருக்காங்க. இதே எஃப்ஐஐ புட்டு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க -10.631 அதுதான் அவங்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னா, -77 வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எவ வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தது எல்லாத்தையும்
என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டில் வந்தவொடனே விற்றுட்டு இப்போ -10.631 தான் வச்சுருக்காங்க. நீங்கள் மைனஸு ப்ளஸ் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தாங்க, இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது தான் இந்த கேள்வி. சரிங்களா? நீங்கள் வந்து ஓரளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் என்ன 11th ஜூன் பாருங்கள், ப்ளஸ் 1.59 லேக்கு, அப்புறம் கால் வந்தது, புட்டு வந்து 1.43 லேக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இது ப்ளஸில் இருந்தால் இப்போ புல்லிஷு, மைனஸில் இருந்தால் பியரிஷு அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தாங்க, இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க, அதுதான். ஸோ 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கால் வந்து -5214. ஓகே, 5214 தான் வந்து அவங்க மைனஸில் வச்சுருக்காங்க காலை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, அடுத்து 11ஆம் தேதி 1.5 லேக் வந்து வாங்கி வச்சிருக்காங்க, அதிகமாக வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் புட்டு பாருங்க 26,000 தான் அவங்க ப்ளஸில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.43 லேக் வந்து அதிகமாக வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலையும் எது அதிகம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதிகம் தான். பட் இதில் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 10,000 ரூபா அதிகமாக இருக்கணும். ஒரு 10,000 ரூபா சம்திங் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 10,000 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 1.59 லேக் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க ரெண்டுமே வந்து ஓரளவு புல்லிஷ் அப்படின்ற ஒரு இதுவில் வந்திருக்காங்க. பட் இதில் வந்து கால் தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே விற்றுருக்காங்க. பட் காலை தான் அதிகமாக விற்று வச்சிருக்காங்க. -1.16 லேக் வந்து அதிகமாக விற்று வச்சிருக்காங்க. ஸோ அவங்க புட்டை வந்து அதிகமாக வந்து விற்கல. இதுக்கு முன்னாடி புட்டு எவ்வளோ வச்சிருந்தாங்க, 1.43 லேக் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -7.77 வந்து அதிகமாக அவங்க விற்கல. இது காலை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக விற்கல. ஓகேங்களா? இது லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நான் இன்னொரு இதில் சொல்கிறேன், கேஷ் மார்க்கெட்டில் பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இதுதான் கேஷ் மார்க்கெட்டு. எஃப்ஐடிஐ சொல்கிறாங்க. இது வந்து நிஃப்டியோட தான். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறதுலாம் நிஃப்டியோட தான். ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டின்ற பாருங்க, எஃப்ஐஐ, இது எஃப்ஐஐ. ஓகேங்களா? இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐ. இது வந்து டிஐ, இது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல், அது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல். ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து என்னது, 13ஆம் தேதி. ஓகே, 13ஆம் தேதி இது வந்து கேஷ் மார்க்கெட். கேஷ் மார்க்கெட்னா அது ஈக்விட்டி. ஓகேங்களா? ஈக்விட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஐ வந்து -1200 கோடி விற்றுருக்காங்க. டிஐ வந்து 3000 கோடி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே போல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஐ வந்து ஆல்மோஸ்ட் 4000 கோடி, அதாவது -3831 கோடி விற்றுருக்காங்க. இதே வந்து புல்லிஷ், ஐ மீன் டிஐ வந்து புல்லிஷ் இந்த சென்ஸ் அதிகமாக வாங்கி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9,500 கோடி கிட்டத்தட்ட வாங்கி வச்சிருக்காங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து -1% இறங்கியிருக்கு. எவ்வளோ இத்தனை மடங்கு வாங்கியுமே என்ன நடந்திருக்கு, நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு. இது நிஃப்டியில் மட்டுமே வாங்கினது அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் ஏற தான் செஞ்சுருக்கணும், ஆனால் இறங்கி இருக்குது. அது ஏன்னு தெரியல. பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் இந்த கேட்ச் இருக்குது. எவ்வளோ விற்றுருக்காங்க, டிஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 9,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கான். ஆனால் எஃப்ஐ வந்து 3000 கோடி தான் விற்றுருக்கான். ஆல்மோஸ்ட் 6000 கோடி நம்ம வாங்கி தான் வச்சுருக்காங்க டிஐ. அப்படி இருந்தும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து 400 கோடி விற்றுருக்காங்க. டிஐ வந்து 1585 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐ வந்து பயங்கரமான புல்லிஷ் மோட்ல தான் இருக்காங்க. எஃப்ஐ தான் கொஞ்சம் செல்லிங் மோட்ல இருக்காங்க. அதுவும் பெரிய செல்லிங்லாம் கிடையாது. இது பாருங்க, எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எத்தனாம் தேதியிலேருந்து, மே மாதம் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் விற்றுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பையிங் ஜோனில் தான் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐ இது ரெண்டுமே பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவ். 27ஆம் தேதியும் பாசிட்டிவ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஓகேங்களா? இப்போ எல்லாம் பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போமா? ஸோ ஓவராலாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸு, இது வந்து கேஷு, இது ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன்ஸும் கேஷ் மார்க்கெட்டும் பார்ப்போம். ஸோ கேஷ் மார்க்கெட் முதல்ல பார்ப்போம். ஸோ கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 நாளாக விற்றுருக்கானுங்க. 400 கோடி, 3000 கோடி, 1200 கோடின்னு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஐ வந்து அதை விட டபுள் மடங்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க.
ஓகேங்களா? அப்படி இருந்தும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அது ஏன்னு தெரியல. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடியும் பாருங்களேன். ஸோ இங்க பாருங்க. இதுவும் பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். இவன கம்பேர் பண்ணும்போது இது என்னது? கம்மியா தான் இருக்கு. இது பாருங்க. இதுவும் கம்மியா தான் இருக்கு. அதாவது கம்மியா இருக்குன்னா, இந்த DII வந்து அதிகமா என்ன பண்ணியிருக்காங்க? பை பண்ணியிருக்காங்க. ஓகே. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் செல் பண்ணியிருக்காங்க. லோ செல் தான் பண்ணியிருக்கானுங்க. அப்படி இருந்துமே மார்க்கெட்டு கீழ தான் போகுது. லெட்ஸ் சி. ஸோ இது ஏன்னு தெரியல. அங்க தான் அந்த கேட்ச் இருக்கு. இது எல்லாமும் நிஃப்டி 50க்குள்ள நடந்தது தான். இத பார்த்தீங்களா? இதெல்லாம் நிஃப்டி 50க்குள்ள நடந்தது தான் இது எல்லாமுமே. அப்படி இருந்தா இப்படி இருக்கு. ஸோ அது ஏன், என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன லெவல்ல ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஓகே பார்ப்போம். ம். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுதுன்னா, மார்க்கெட்டு ஆ 4700 மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னா, இங்க ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட்டு. அதாவது அந்த லோ இருக்குல்ல, அந்த லோ சொன்னேன்ல, இந்த லோவுக்கு முன்னாடியே இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி இப்படி மேல ஆடிட்டு, மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. கீழ வந்துச்சுன்னா புட்ட பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ மீன் நீங்க யோசிச்சுலாம் நீங்க தான் ஐடியா எடுக்கணும். நான் சொல்றேன் செய்யக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாரி தான் வந்து ஐ மீன் இதான் என்னோட இன்னைக்கு லாஸ்ட் வீக்கோட அனலைசிஸ் எல்லாமும். ஸோ இது மேல பிரேக் ஆகுதா? இல்ல கீழ பிரேக் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக் ஆயிட்ட அப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாரி சார்ட்டு, ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் வந்து வரைஞ்சு பாருங்க. ஆ வரைஞ்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா தான் வரும். ஸோ நெறையா ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சமா ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சமானா ஒரு நாளைக்கு 1 என்ட்ரி, 2 என்ட்ரி அதோட நிப்பாட்டிக்கோங்க. அதிகமா போகாதீங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணணும், ஆ திரும்ப என்ட்ரி குடுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அந்த ப்ராஃபிட்ட எடுத்து என்ஜாய் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ இந்த மாரி இன்னும் நெறையா வீடியோஸ் போடுறேன். இன்னும் வந்து நம்ம ஸ்டாக்க அனலைஸ் பண்ணுவோம். ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு, எந்த ஸ்டாக்க வந்து பை பண்ணலாம் அப்படின்ற மாரி ஆன வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்ல நான் உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.